இந்த கோயில் கிட்டத்தட்ட 1300 ஆண்டுக்கு முன்னமே கட்டப்பட்டது என்று சொல்றாங்க. அந்த வரோம் இப்படி நட்டு வெயிலுக்கெல்லாம் வரணும்னு சொல்லி இந்த ஹெல்மெட்டை போடுறதுதான். ஹாய் ஹலோ வணக்கம். திருவண்ணாமலைக்கு வந்துட்டோம். திருவண்ணாமலைக்கு வந்து தென்கையில் ஆதீனம் பார்த்தாச்சு. ஸோ அடுத்தது நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தா, முக்கியமாக நான் வந்ததே இந்த திருக்கோணேச்சரம் போகணுமன்றதுக்காகத்தான். ஸோ திருக்கோணேச்சரத்துக்கு வந்துட்டோம். ஸோ திருக்கோணேச்சரத்தை பற்றி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அதில் ஒரு வரலாறு இருக்குது. இந்த கோயில் கிட்டத்தட்ட 1300 ஆண்டுக்கு முன்னமே கட்டப்பட்டது என்று சொல்கிறாங்க. ஈழத்தில் இருக்கிற நிறைய கோயில் இடித்து அழிக்கப்பட்டு திருப்பி மீள அமைவு செய்யப்பட்டது தான் கூடுதலான கோயில்கள் இருக்குது. அதில் இதுவும் ஒரு முக்கியமான கோயில் தான். 1624ஆம் ஆண்டு அப்படி போர்த்துகேய தளபதி ஒருத்தங்க இந்த கோயிலை இடித்து அதில் இருந்த கல்வெட்டுன்ற ஒரு பகுதியை போர்த்துகேய மன்னனுக்கு அனுப்பி வச்சன்ற மாதிரி ஒரு வரலாறு இருக்குது. நிறையவே விளக்கமாலாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஷோர்ட்டாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நேர கோயிலுக்குள்ளேயே நாங்கள் போயிடுவோம். கோயிலை இடிச்சிருந்தாங்கன்னு சொன்னான் தானே. ஸோ இப்போ அந்த கோயிலை இடித்த கற்களை வச்சு திருவண்ணாமலை கோட்டையும் கட்டியிருக்காங்களாமா. ஸோ உள்ளே போகிறதுனா நாங்கள் செருப்பை கழட்டி வைக்கணும். பேக் கொண்டு தான் பேக்கையும் நான் வச்சு தான் ஆகணும். அந்த அண்ணா செருப்பு மட்டும் தான் வைக்கலான்னு சொன்னார். பட் ஆனால் நாங்கள் பேக்கை உள்ளுக்கு சைடாக வைக்கவான்னு கேட்டோம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் வந்து நான் ஒரு விஷயத்தை தவற விட்டேன். என்னென்னு சொல்லி பார்த்தா, ஆதி கோணேச்சரம் திருவண்ணாமலையிலிருந்து கொழும்புக்கு போகிற அந்த இடையில தம்பலகாமம் என்ற ஒரு கிராமத்தில் ஆதி கோணேச்சரம் என்ற ஒரு கோயில் இருக்குது. எதுக்கு இப்போ அந்த கோயிலை பற்றி நான் இங்கே சொல்கிறேன்னு சொல்லி பார்த்தா, போகிறதுக்கே இந்த கோயிலை அழிச்சாங்கன்னு சொன்னேன் தானே. அந்த அழித்த டைமில் திருக்கோணேச்சரத்தில் இருந்த அந்த விக்கிரகம் எல்லாத்தையுமே கொண்ட அந்த தம்பலகாமம் என்ற கிராமத்தில் இருக்கிற இடத்துல தான் ஒழிச்சு வச்சுருந்துருக்காங்க. ஸோ அதுக்கு பிறகு ஆதி கோணேச்சரம் என்ற பேரில் அது பிரதிஷ்டை செய்து இப்போ அந்த கோயில் இருக்கா. கண்டிப்பாக அங்கே போனால் அந்த கோயிலுக்கு போகணும். இங்கே என்னத்தை பார்க்க போகிறோன்னு பார்க்குறீங்களா? எனக்கு ஸ்கூல் படிக்கிறப்போ வந்து ஞாபகம், இங்கேருந்து சில்லறை காசு எடுத்து எறிகிறது, கல் எடுத்து எறிகிறது. சரி ஞாபகம் ஆச்சு, கல்லாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த இடையில போய் விழுந்தா நம்ம நினைச்சது நடக்கும். சரி நம்ம உள்ள போவோம். கோயிலோட மீள் கட்டுமானம் வந்து 1952ஆம் ஆண்டு திருப்பி மீள் கட்டுமானம் செய்கிறாங்க. ஆனால் அவங்க அதில் குறிப்பிட்ட இடத்துல சொல்லியிருந்த விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தா, முதல் இருந்த கோயிலோட ஒப்படைக்கல இப்போ இருக்கிற கோயில் ரொம்ப சின்னதான்ற பார்த்தா சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ இதுக்கு முதல் இருந்தது அவ்வளோ பெரிய கோயிலாக இருந்திருக்கு. அது நம்ம வாங்கி வந்த வரோம் இப்படி நட்டு வெயிலுக்கெல்லாம் வரணும்னு சொல்லி பயங்கர வெயில், காலெல்லாம் சும்மா அப்படி சுடுது. சரி ஓகே உள்ள வேலைக்கு போவோம்னு சொல்லிட்டு சுற்றி அப்படியே ஒரு காணொலி எடுத்துட்டு அதால் அப்படியே போவோம். ஸோ இதுதான் நான் வந்த பாதை, தெரியுதா? உள்ளுக்கு காணொலி எடுக்கக்கூடாதுன்ற மாதிரி தான் சில இடத்துல எச்சரிக்கை பலகைகள் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஆனால் நான் பார்த்த இடத்துல நிறைய பேர் காணொலி புகைப்படம் எல்லாம் எடுத்துகிட்டு தான் இருந்தாங்க. சரி ஓகே நாங்கள் அப்படியே சாதாரணமாக மெதுவாக எடுத்துகிட்டே போவோம்னு சொல்லிட்டு எடுத்தேன். கோயிலில் பூசை வந்து ஆகமம் முறைப்படி தான் நடக்குது. பங்குனி உத்தரத்தில் கொடியேற்றப்படுறதோட 18 நாள் திருவிழா நடக்குது. முக்கியமாக நான் சொல்லி ஆகணும், சிவராத்திரி இங்கே ரொம்ப விசேடமாக இருக்கும். நிறைய தடவை வரணும்னு நானும் முயற்சித்து வரவே இல்லை. ஸோ கண்டிப்பாக அடுத்த வருஷம் சிவராத்திரி இந்த கோயிலுக்கு நான் வந்தே தீருவேன். இதில் வந்து இங்கே இந்த தளத்தில் பாடப்பட்ட பதிகம் அதில் அப்படி இருக்குது. சரி ஓகே நாங்கள் கும்பிட்டுட்டு அப்படியே வெளியில் போவோம். அங்கால ஒரு கடல் பக்கமாக ரசிக்கக்கூடிய மாதிரி இடம் இருக்குது. அண்ட் அதில் ராவணன் சிலையும் இருக்குது. அதை பார்க்க போவோமே அங்கால.
வெளியால வந்தாச்சு. இதுல கொடுமை என்ன தெரியுமா, இப்படி வேர்த்துட்டு இருக்கிறப்ப கூட இந்த ஹெல்மெட்டை போடுறதுதான் கொடுமைதான். ஒன்றும் பண்ணிடலாம். 2 பக்கமே கடைகள் இருந்தது. ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே நேரே வீட்டை வெளுக்கிட்டாச்சு. கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு சின்ன விஷயமாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னும் ஒரு நல்ல காணொளியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் நிதிஷ். நன்றி, வணக்கம்.